ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்வாரியம் அஸ் பேஷன். இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. அதே மாதிரி இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம வந்துட்டு எல்லா ஃபிஷ்ஷும் ஷோ பண்ணியிருப்போம்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2 டப்பை வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். டப்பு அந்த பிளாக் டப்பும் அப்புறம் வந்து நம்மளோட கிளாஸ் டேங்க்கும். நம்ம பிளாக் டப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொய் டெக்ஸிரோ கிளாஸ் பெல்லியோட ஃப்ரைஸ் தான் விட்டுருந்தோம். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70+ ஃப்ரைஸ் கிட்ட விட்டுருந்தோம். அதுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் மாதிரி வந்துச்சு. நம்ம பீட்டாஸ் வளர்க்குறவங்களுக்குலாம் தெரியும், ஃபின் ராட் டிசீஸ் அப்படி சொல்லிட்டு வரும். அதே மாதிரி கப்பீஸ்லேயும் ரெய்னி சீசனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல்ஸ்லாம் அப்படியே ஒட்டிடும். அது எதுவுமே பண்ண முடியாது, இல்லை எதாவது க்யூர் பண்ணியிருக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்டலர்னால பண்ண முடியாது. நம்ம சேனல் எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்வாரியம் கண்டென்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் நான் ஒரு ஹாஸ்டலர்னால ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அக்வாரியம் ஆபியஸ்ட்டாக. அவங்களால பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ஃபிஷ் வளர்க்க முடியும், ஹாஸ்டலில் வளர்க்க முடியாது. ஸோ வீட்டில் தான் வளர்க்க முடியும். வீட்டில் ஒரு பேரண்ட் சப்போர்ட்டோட என்ன மாதிரி ஃபிஷ் வளர்த்தா வளர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் இது நம்ம சேனல் இருக்கும். எந்த மாதிரி வீடியோஸ் கேட்டாலும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எந்த மாதிரி ஃபிஷ் வளர்க்கலான்ற மாதிரியும் ஐடியா சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஹாஸ்டலர்னால பெரிய மெயின்டெனன்ஸ் ஃபிஷ்லாம் வளர்க்க முடியாது. ஆனால் அதே மாதிரி குவாலிட்டி டைப்ஸால் வளர்க்கலாம். எந்த மாதிரி குவாலிட்டினாலும் வளர்க்கலாம். அல்பினோ ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கலாம், எந்த மாதிரி ஃபிஷ்ஷாக வளர்க்கலாம். சிச்சிலேட்ஸு, கப்பீஸு, மாலிஸு, இங்கே எந்த மாதிரி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஹாஸ்டலாக வளர்க்கலாம். பெரிய அளவு அதாவது மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்க்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் வேணும் கண்டிப்பாக. அதுக்கு அது ஃபீடிங்லாம் பெருசாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ கப்பி மாலுக்குலாம் நீங்கள் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் 4 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வச்சாலே போதும். கொலன்னு பேசாமல் நம்ம க்ளீனிங் வீடியோஸ்லாம் அப்படியே பார்த்துடலாம். அதனால் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லோ ஷ்ரிம்ப் இருக்குது. பம்ப்கின் எல்லோ ஷ்ரிம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் குவான்டிட்டியில் சேல்ஸ் இருக்குது. நம்ம அதோட ப்ரீடிங் வீடியோஸும் போட்டிருந்தோம், அதுக்கு சக்ஸஸில் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஷ்ரிம்ப் வேணுமோ, இந்த ஷாப் யாராவது வச்சுருந்து நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய காண்டாக்ட் நம்பர், டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போதைக்கு ஷிப்பிங் பாசிபிள் கிடையாது. எனக்கு இப்போ செமஸ்டர் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு December 6க்கு அப்புறம் தான் எதுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்கிறேன் பீசஸ் வேணால். வேறு அப்புறம் வந்து நம்ம ரெட் செரி ஷ்ரிம்பும் செட் பண்ணியிருந்தோம். நம்ம கிளாஸ் டேங்க்கில் செட் பண்ணுற வீடியோஸும் வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் கப்பீஸும் சேல்ஸுக்கு வந்துடும். ஏன்னா நம்மள்ட்ட ஏஎஃப்ஆர் ஒயிட் ஏர், ஏஎஃப்ஆர் கிளாஸ் பெலி, அப்புறம் கொய் டெக்ஸிரோ கிளாஸ் பெல்லிஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 ஸ்ட்ரெயின் இருக்குது. ஏன்னா நம்மளோட ப்ளூ கொய் வந்துட்டு இறந்துருச்சு. ஸோ அதோடய ஃப்ரைஸ் எதுவுமே இல்லை. புதுசாக இன்னொரு ஸ்ட்ரெயின் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின்ஸ் தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம டேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷ்ரிம்ப் அதிகமாக பீடாக இருக்குது. அது என்ன ஷ்ரிம்ப்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும், சுருண்டு குட்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு மெயினாக டேங்க் க்ளீன் பண்ணுறோம். நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரெயின்ஸ், அந்த நத்தையோட பிரச்சனை எவ்வளோ வரும்னு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கு வைக்கும். அந்த எக்கில் வந்துட்டு மொயினா மாதிரி ஒரு இது வரும். அதுதான் வந்துட்டு மேஜர் டெத்தாக இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு. ஏன்னா லைட்டாக டிசீஸ் வந்தாலும் அது ஃபிஷ்ஷு மேலே ஒட்டி நிறைய ஆலப்பறையை கொடுத்துரும். அது இல்லாமல் நம்ம ஷ்ரிம்ப்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீடாக இருக்கும். அதுலேயே வீடியோஸ்லேயே தெரியும், குட்டி குட்டியாக இருக்கும். ரவுண்ட் பண்ணி கூட காமிக்கிறேன் நான். இந்த வீடியோ அப்படியே பாருங்கள். நம்ம அப்படியே பொறுமையாக க்ளீன் பண்ணுறோம். ஷ்ரிம்ப்லாம் எடுத்து கேட்ச் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 70 ஃப்ரைஸ் விட்டுருந்தோம். வெறும் இப்போ 6 தான் இருக்குது. 6லேயுமே இப்போ ரீசெண்டாக ஒரு 4 இறந்துருச்சு. 2 தான் இருக்குது. ஸோ அது 2ஆவது காப்பாற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இது மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாக அவுட்டோரில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். வின்டர் சீசனில் அவுட்டோர்லேயே வச்சாலும் ஏன் அவுட்டோரில் வைக்கிறத அவாய்ட் பண்ணணுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அவுட்டோரில் வைக்கிறப்ப நிறையா வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதிகமாக இது ஆகிட்டே இருக்கும். ரொம்ப கூலிங் ஆகும். சில டைம் திடீர்னு வெயில் அடிக்கும், டெம்பரேச்சர் அப்படியே அப் ஆகும். ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் அவுட்டோரில் வச்சிங்கன்னா டேரெக்டாக ரெயின் வாட்டரோ டேரெக்ட் சன்லைட் ரெயின் வாட்டரோ அவாய்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கருப்பு டப்பை எப்படியோ க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம லில்லி எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். நம்ம புதுசாக பிளான்ஸ் வாங்கியிருந்தோம். அது வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோலையோ இன்னொரு ஃபுல் வீடியோவில் வரும். அதுவும் அந்த கிளிப்பிங்ஸை இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஒரே கிளிப்பிங்ஸ் எடுத்து 2 வீடியோவாக போட்டாச்சு. அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் டேங்க்கையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படியே கண்டினியூஸாக அப்படி சொல்லிட்டு. அதில் வந்துட்டு ஏஎஃப்ஆர் கிளாஸ் பெலி இருக்குது. அந்த ஸ்ட்ரெயின்ஸ் இப்போதைக்கு ஒரு 6 குட்டி போட்டிருக்குது. அது வளர்ந்தோடனே உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது வீடியோ. ஒரு 6 மினிட்ஸ் வீடியோவாக. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சேனலில் வந்துட்டு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை இந்த கண்டென்ட்ஸ் மாதிரியே கொடுக்கலாமா, ஃபிஷ் அப்டேட்ஸு, ஃபிஷ் ப்ராஜெக்ட்ஸு, இது மாதிரியே கண்டென்ட்ஸ் கொடுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் யார் பார்ப்பீங்கன்னு தெரில. இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸு. நல்ல கொலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால சொல்கிறேன். அப்படியே ஃபாக்ஸ் டெயில்ஸும் மொத்தமாக அவாய்ட் பண்ணிடலாம் தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. சரி அப்புறம் எதுக்கு அப்படி சொல்லிட்டு சரி ஒரு 2-3 ஃபாக்ஸ் டெயில்ஸை மட்டும் போடுவோம். ஸ்னெயில் சேல் அது மாதிரி புதுசாக இருக்கும் பிரான்ச்சஸ்லாம் அப்படி சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பேரண்ட்டோட மேலும் இறந்துடுச்சு. இதோட செமி அடல்ட் மேல் தான் இருக்குது. வீடியோ குவாலிட்டிக்காக சைடில் காமிச்சிருக்கேன். அது ஆங்கிள் தப்பாக எடுத்தாச்சு, அதனால் வேறு வழி இல்லாமல் இப்படியே காமிச்சாச்சு.
வந்துட்டு குவாலிட்டிக்காக அப்படி கவரில் வச்சு காமிச்சிட்டு அப்புறம் டெம்பரேச்சர்லாம் அக்குமுலேட் பண்ணுறது கவரில் வச்சாலும் சரி நீங்கள் பாக்ஸ் வச்சாலும் சரி கவரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு கவரில் வச்சேன். கவரில் வச்சுட்டு நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவே போயிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி கிளாஸ் டேங்க் க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கிளாஸ் டேங்க் க்ளீனிங் கூட நான் பெருசாக எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடாக தான் கேமரா எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுனால பெருசாக நம்மளால் எடுக்க முடியலை. ஸோ வந்துட்டு அப்படியே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே மிஸ்டர் ப்ளூ இருக்குல்ல சொன்னேன் ஃபின் வந்து ஒட்டி போகுதுன்னு, அதுக்கு இந்த மெடிசன் போட்டாலே மேக்ஸிமம் சரியாயிடும். இதில் சரியாகலைன்னா பெடிக்யூர் அது மாதிரி ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கும், கரெக்டாக பேர் தெரில, அது போட்டாலே சரியாயிடும். அக்வா க்யூர் அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம். ஸோ அப்படியே நம்ம கிளாஸ் டேங்க் க்ளீனிங் அப்படியே ஆரம்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. அதில் இருக்க பிளான்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்து நம்ம சும்மா இதெல்லாம் எப்படி தூக்கி போட்டுருவோம். நான் இதில் இருக்க ஸ்ட்ரிம்ப் எதுவும் இல்லாமல் தான் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செமியடல் ஸ்ட்ரிம்ப்லாம் விட்டுருந்தோம். செமியடல் ஸ்ட்ரிம்ப் மட்டும்தான் விட்டுருந்தோம், ஏன்னா ப்ரீடிங் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அதுவே பெருசாகிடுச்சு. பாருங்க நம்ம AFR கிளாஸ் பெல்லி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்காங்கன்னு. ஆனால் செமியல் ஜொனைல்ஸ் தான் வாங்கியிருந்தோம், நல்லா செம்ம குவாலிட்டியாக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம புதுசாக வாங்கின பிளான்ட்ஸ் இதிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் சிம்பிளாக பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. அதனால் அதெல்லாம் காமிக்கலை, ரொம்ப சிரமமாகி போச்சு, தண்ணி ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் இது வச்சாச்சு. இதில் வந்துட்டு பாருங்க லோடராக இருக்குது நான் சொன்ன மாதிரி. அடுத்த பேட்ச்னு ஒரு கரெக்டாக 1 month ரிலீஸ் பண்ணிவிடும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டெம்பரேச்சர் அக்குமுலேட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் செரி ஸ்ட்ரிம்பும் விட்டுருக்கோம், அது வந்து இன்னொரு வீடியோவில் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு ஏதாவது கண்டென்ட்டுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா.